Welcome to National Institute Madurai. Question பாருங்க. How much percentage above the cost price should a shopkeeper mark his goods so that after allowing a discount of 25% he should gain 12%? So என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒரு ஷாப்கீப்பர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 25% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கவுண்ட்டே ஆட் பண்ணி தான் வந்து ஒரு மார்க் ப்ரைஸாக அவர் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷனில் அவளுக்கு எவ்வளோ கெயின் வந்து கிடச்சிருக்குன்னா 12% கெயின் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, அது நம்ம 100 எடுத்துக்கலாமா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 100. ஸோ டிஸ்கவுண்ட் எதுலேருந்து தான் கொடுத்துருக்காங்க, மார்க் இஸ் குட் ஸோ தட் ஆஃப்டர் அலோவிங் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 25% டிஸ்கவுண்ட்க்கு அப்புறம் தான் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதே ஆட் பண்ணி தான் வந்து அவங்க மார்க் ப்ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மார்க் ப்ரைஸ் என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மார்க் ப்ரைஸ்லேருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவனுக்கு எவ்வளோ கெயின் சொல்கிறாங்க, 12% கெயின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம எதை வச்சு லிங்க் பண்ணுறோம், செல்லிங் ப்ரைஸ் வச்சு லிங்க் பண்ணலாமா? ஸோ கெயின்னு கிடச்சிருக்கு 12% கெயின்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் 100 வச்சுருக்கோம். ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்கும், செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 112/100. 12%னா 100லேருந்து தான் நம்ம காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் கெயினோ ப்ராஃபிட்டோ லாஸோ எடுப்போம். ஸோ 112/100 × 100. ஸோ இதில் நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சி. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 112ன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த மார்க் ப்ரைஸ் வச்சு நம்ம செல்லிங் ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ மார்க் ப்ரைஸ் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ். ஸோ இதுலேருந்து அவன் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு இந்த கெயின் கிடச்சிருக்கு, 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் 25% டிஸ்கவுண்ட் நம்ம என்ன சொல்லுவோம், 25/100 × x. ஸோ இந்த 25% எதுலேருந்து தான் வச்சிருக்காரு, இந்த மார்க் ப்ரைஸ்லேருந்து தான் அவர் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த இதை நம்ம ரெடியூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு என்ன அமௌண்ட் கிடச்சிரும், செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு செல்லிங் ப்ரைஸ். அதே மாதிரி நம்ம அங்கே என்ன செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 112. ஸோ இந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸ் வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், மார்க் ப்ரைஸ் தெரிஞ்சிடும். ஃபைனல் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக தான் விட்டுருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சலாம் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன வரும், 25 இதை கேன்சல் பண்ணால் இங்கே 4 வரும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் இங்கே என்ன வரும், 4x - x. 4x - x என்ன வரும், 3x/4 = 112. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3x = 448. அந்த எக்ஸ் 3 அந்த சைடு கொண்டு போனால் என்ன வரும், 448/3. ஸோ 3ஆல் கேன்சல் பண்ணால் 3 1 is 3, ரிமைண்டர் 1, 4 3s are 12, ரிமைண்டர் 2, 9 3s are 27, ரிமைண்டர் என்ன வரும், 1/3. ஸோ 149 1/3 தான் வந்து மார்க் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸை காட்டிலும் எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்னென்னு எடுத்தோம், 100ன்னு எடுத்தோம். ஸோ எவ்வளோ அதிகமாக வந்து அவங்களுக்கு மார்க் ப்ரைஸ் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த 149 1/3 100லேருந்து மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வந்துடும், 49 1/3. ஸோ இதான் என்னது, இவ்வளோ பர்சன்டேஜ் தான் அதிகமாக வச்சு மார்க் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி தான் என்னது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள், if the roots of the equation 4 + m × x² + m + 1 × x + 1 = 0 are equal, then find the value of m. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலில் நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் எடுப்போம், b² - 4ac = 0. ஈக்குவல்னா என்ன பண்ணணும், = 0ன்னு போடுவோம். அதே மாதிரி ரியல் ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், அது > வச்சு நம்ம போடுவோம், அப்படி தானே? ஸோ இங்கே ஈக்குவல் கொடுத்தனால = 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன நம்ம எழுதலாமா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 4 + m x² + m + 1 x + 1 = 0. இப்போ இதில் b என்னது, a என்னது, c என்னது அப்படி எழுதலாம். b யோட வேல்யூ என்னது, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே b என்ன இருக்குது, m + 1. a யோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதான் என்னது a யோட வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ a யோட வேல்யூ வந்து 4 + m. நெக்ஸ்ட் c யோட வேல்யூ என்னது, கான்ஸ்டன்ட். லாஸ்ட்டாக என்ன கான்ஸ்டன்ட் இருக்கோ அதான் வந்து c யோட வேல்யூ சொல்லுவோம். இங்கே என்ன இருக்குது, 1. ஸோ c யோட வேல்யூ வந்து 1. ஸோ இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணிடலாமா, b² என்ன வரும், m + 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 × a யோட வேல்யூ 4 + m, c யோட வேல்யூ 1 = 0. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, a² + b² + 2ab. ஸோ இந்த இதில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன வரும், m² + 1 +
2m அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் இந்த -4 உள்ள போய் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4 4s are 16. ஸோ அகெயின் -4 into m என்ன வரும்? -4m வரும். இங்கே இன்ட்டு தான் இருக்குது, இன்ட்டு 1 தான். ஸோ அதை நம்ம போடணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? இங்கே m² இருக்கும். m சிம்பிளிஃபை பண்ணால் -2m. ஸோ இங்கே -16 + 1 இருக்குது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் -15 = 0. ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் வந்துருச்சா? ஸோ ஃபேக்டர் எடுத்தால் என்ன வரும்? 2 நம்பர் எடுக்கணும், அதை மல்டிப்ளை பண்ணால் -15 வரணும், அதே நம்ம ஆட் பண்ணால் என்ன வரணும்? -2 வரணும். ஸோ என்ன எடுக்கலாம்? 5 and 3 எடுக்கலாமா? ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2 தான் வரும். அது மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? 15 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் சைன் பார்க்கணும். இங்கே பாருங்கள் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரணும், அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணால் என்ன வரணும்? மைனஸ் சிம்பிளில் வரணும். ஸோ அப்படின்னா பெரிய நம்பருக்கு தான் நம்ம மைனஸ் போடணும். ஏன்னா அப்போ தானே நம்மளுக்கு வந்து பிக்கஸ்ட் நம்பருக்கு வந்து என்ன சிம்பிள் இருக்கோ அதான் நம்ம இங்கே போடுவோம். ஸோ நம்மளுக்கான பாயிண்ட்ஸ் என்ன வரும்? -5,3. ஃபர்தராக நம்ம எம்மோட வேல்யூன்னு எடுக்கும் போது என்ன பண்ணுவோம்? இந்த சைன் அப்படியே சேஞ்ச் ஆகும். +5, -3. ஸோ இதானது அவங்க கேட்டிருக்க எம்மோட வேல்யூ. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள். There are 4 table clocks. They ring every 10 minutes, 15 minutes, 20 minutes and 25 minutes respectively. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு டேபிள் கிளாக் 4 டேபிள் கிளாக்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸில் அது வந்து ரிங் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10 minutes, 15 minutes, 20 minutes and 25 minutes கேப்பில் வந்து ஒவ்வொரு இதுவும் ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் they all ring together at 10 AM. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாக்கும் ஒவ்வொரு டைமில் ரிங் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 கிளாக்கும் சேர்ந்து எப்போ வந்து ரிங் ஆகிருக்குன்னா 10 o'clock வந்து ரிங் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா then at what time will they ring together? ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன டைமில் வந்து 4மே சேர்ந்து ரிங் ஆகும், அதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைம் பேஸ் பண்ணி வந்துட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தான் எடுக்கணும்னா LCM எடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துருக்க என்ன நம்பர்ஸ் இருந்தோ எல்லாத்துக்குமே LCM எடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஸோ 10 கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் 15, நெக்ஸ்ட் 20 and 25. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் ஃபஸ்ட் என்ன எடுக்கலாம்? 5ஆல் போகுமா? ஸோ 5 எடுக்கலாம். ஸோ 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25. நெக்ஸ்ட் 2ஆல் எடுத்தோன்னா ஸோ 2 2s are 4, 5. நெக்ஸ்ட் எல்லாமே வந்து தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் டேரெக்டாக வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து 5 2s are 10, இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 2s are 6, 6 5s are 30. ஸோ 30 into 10 என்ன வரும்? எல்சிஎம் வந்து நம்மளுக்கு 300 கிடச்சிருக்கு. ஸோ 300 எதில் இருக்குது? நம்ம மினிட்ஸில் இருக்குது. ஏன்னா கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே எதில் தான் கொடுத்துருக்காங்க? மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஆப்ஷன்ஸில் பாருங்கள் எல்லாமே என்னது? ஹார்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ மினிட்ஸை ஹார்ஸ்க்கு மாற்றணும்னா என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 60 அப்படின்னு போடுவோம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 5. ஸோ 5 hours 10 o'clock ரிங் ஆகிருக்கு. ஸோ அடுத்த 5 hours என்ன ஆகும்? திரும்ப எல்லாமே சேர்ந்து ரிங் ஆகும். ஸோ 10 + 5 நம்மளுக்கு என்ன வரும்? 11 12. ஸோ இங்கிட்டு ஒரு 3. ஸோ 3 PM. இங்கே AM இருக்குது. ஸோ அடுத்து என்ன வரும்? 3 PM. 3 PMக்கு என்னது? 4 கிளாக்குமே என்னது சேர்ந்து ரிங் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. The arithmetic mean of x observation is m. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க? x அப்சர்வேஷன் இருக்குது. ஸோ அதோட arithmetic mean என்னன்னு சொல்கிறாங்க? mன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா அதோட டோட்டல் என்னவா இருந்திருக்கும்? ஸோ arithmetic mean நம்ம என்ன சொல்வோம்? total number of observation by number of observation equal to. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? arithmetic mean சொல்லுவோம். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நமக்கு தெரியல. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இங்கே arithmetic mean என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஸோ இந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எம்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைடு எம் வரும். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? mxன்னு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டா வச்சு நமக்கு டோட்டல் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு? mxன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் 2 observations 0 and m are added then the new mean will be. ஸோ எத்தனை அப்சர்வேஷன் ஆட் பண்ண போகிறாங்க? 0 and mங்கிற 2 observations வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ 2 observations ஆட் பண்ணாங்கன்னா கீழே இருக்க நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நம்மளுக்கு என்னவாகும்? x + 2 வரும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு இருந்தது. இப்போ 2 observations ஆட் ஆகிறனால நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் x + 2 ஆகும். நெக்ஸ்ட் டோட்டல் என்னவாகும்? mx இருக்குது ஆல்ரெடி. இப்போ நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்? 0வும் mவும் ஆட் பண்ணுவோம். 0 நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ என்ன தான் ஆட் ஆகும்? m தான் ஆட் ஆகும். மேலே டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தெரிஞ்சிச்சு. கீழே நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்துருக்கோம்? x + 2ன்னு பார்த்துருக்கோம். இதானது அவங்க கேட்டிருக்க மீன், arithmetic மீன். ஸோ இதில் நம்ம எதை காமன் எடுக்கலாம்? m காமன் எடுக்கலாமா? ஸோ m காமன் எடுத்தால் என்ன வரும்? இங்கே x + 1 டிவைடட் பை x +
2. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தானது இந்த கொஸ்டின்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, the speed of the stream is 3 km/h and the speed of the man in still water is 6 km/h. The time taken by the man to swim 37 km downstream. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, டவுன் ஸ்ட்ரீம், வாட்டர் ஸ்ட்ரீம், போட் ஸ்ட்ரீம், இங்கே வாட்டர் ஸ்ட்ரீம், அப் ஸ்ட்ரீம். ஸோ என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாமா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வாட்டர் ஸ்ட்ரீம். வாட்டர் ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம். ஸோ அதான் என்னது வாட்டர் ஸ்ட்ரீம் அர்த்தம். ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் வந்து வாட்டர் ஸ்ட்ரீம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 3 km/h. இந்த சார்ட்டில் பிளேஸ் பண்ணனா இங்கேயும் 3 இங்கேயும் 3. நெக்ஸ்ட் போட் ஸ்ட்ரீம். போட் ஸ்ட்ரீம் அப்படி இல்லைன்னா மேன் ஸ்ட்ரீம். ஓகேவா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மேன் இன் ஸ்டில் வாட்டர், அதானது போட் ஸ்ட்ரீம் இல்லை மேன் ஸ்ட்ரீம். ஸோ அதோட ஸ்பீட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 6 km/h. ஸோ அந்த சார்ட்டில் போட்டால் என்ன வந்துடும், 6 வந்துடும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் தான் கேட்டிருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம்கான ஃபார்முலா என்னது, போட் ஸ்ட்ரீம் ப்ளஸ் வாட்டர் ஸ்ட்ரீம். ஸோ அது ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டவுன் ஸ்ட்ரீம் மேட்னா இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்னன்னு தெரியும், 6 and 3. ஸோ 6 and 3 ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வந்துடும், 9. ஸோ இதுதான் என்னது டவுன் ஸ்ட்ரீம். ஃபைனல் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் என்ன, டைமோட ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ இது டவுன் ஸ்ட்ரீம்கான ஸ்பீட் 9 km/h. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 37 km அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரீம் இப்போ தான் பார்த்துக்கோம், டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 9 km. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 9 4s are 36, ரிமைண்டர் 1. ஸோ கீழே டினாமினேட்டர் இருக்குது 9. ஸோ 4 1/9 hours வந்து இந்த டவுன் ஸ்ட்ரீமில் போணுச்சுன்னா இந்த போட் வந்து எடுத்துருக்கும். ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தானது இந்த கொஸ்டின்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, இன் ட்ரையாங்கிள் PQR, QR is extended up to S. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க, என்னன்னு சொல்லியிருக்காங்க, P, Q and R. If QR is extended up to S, இந்த QR எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா S வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஸோ தட் RS equal to RP. ஸோ இந்த RSும் இந்த RP என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதோட ரெண்டு டிஸ்டன்ஸுமே ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இஃப் RPQ, ஸோ நடுவில் என்ன ஆங்கிள் இருக்குது, P. ஸோ RPQ, ஸோ இதோட ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா 55 degree அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அண்ட் PRS, ஸோ PRS நடுவில் என்ன இருக்குது, ஆங்கிள் R. ஸோ இதோட ஆங்கிள் என்னன்னு சொல்லியிருக்காங்க 110 degree அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. தென் ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் PQS. ஸோ PQS இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, நடுவில் என்ன இருக்குது, Q. ஸோ Qவோட ஆங்கிள் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க, Pயோட ஆங்கிள் தெரியும், நெக்ஸ்ட் Rோட இந்த ஆங்கிள் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிளை பாருங்களேன், சம் ஆஃப் தி ட்ரையாங்கிள்ஸ் அப்படி இருக்கான்னு நம்ம கண்டிஷன் தெரியும். சம் ஆஃப் தி ட்ரையாங்கிள்ஸ் உள்ளே இருக்க என்ன ட்ரையாங்கிள்னால எத்தனை ஆங்கிள் தான் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கான கண்டிஷன் என்னது, ஆங்கிள் P ப்ளஸ் ஆங்கிள் Q ப்ளஸ் ஆங்கிள் R. ஸோ இதுக்கான கண்டிஷன் என்னது, சம் ஆஃப் தி 3 sides ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ அது என்ன இருக்கும், 180 டிகிரின்னு இருக்கும். நமக்கு ஒரு சைடு தெரியும், இந்த சைடு தான் கேட்டிருக்காங்க. இந்த சைடு நம்ம கண்டுபிடிக்கலாமா, எப்படி கண்டுபிடிக்கலாம், இதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 110 டிகிரி. ஸோ இந்த 110 டிகிரி என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, அதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் இருந்துச்சுன்னா, ஸோ இதோட ஆங்கிள் எப்படி இருக்குன்னா 180 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஓவரால் லென்த் வந்து 180 டிகிரியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணியிருப்போம் ப்ரொட்ராக்டர். ஸோ அதோட ஓவரால் ஆங்கிள் எப்படி தான் இருக்கும், 180 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த ஹாஃப் வந்து கொடுத்துட்டாங்க, என்னன்னு சொல்லியிருக்காங்க 110 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா ரிமைனிங் ஆங்கிள், இந்த ஆங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ ஆங்கிள் PRS என்னன்னு சொல்லியிருக்காங்க 110 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரால் லென்த் வந்து நம்மளுக்கு 180 டிகிரின்னு தெரியும். இப்போ ஆங்கிள் R நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலாம், 180 டிகிரி மைனஸ் 110 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள் நம்ம எலிமினேட் பண்ணிட்டா இந்த 180லேருந்து நம்மளுக்கு இந்த சைடுக்கான லென்த் வந்து நம்ம ஆங்கிள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இதோட ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், 70. ஸோ 70 டிகிரின்னு வந்துடும். இப்போ பாருங்களேன் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, ஆங்கிள் P வந்து 55 டிகிரின்னு தெரியும், ஆங்கிள் R வந்து 70 டிகிரின்னு தெரியும். அவங்க கேட்டிருக்கிறது என்னது, ஆங்கிள் Q தான். ஸோ அது சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் நமக்கு தெரியும் 180 டிகிரி. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஆங்கிள் Q கண்டுபிடிச்சலாமா. ஸோ ஆங்கிள் P அண்ட் ஆங்கிள் R ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், ஆங்கிள் P வந்து என்னது 55 டிகிரி ப்ளஸ் 70 டிகிரி
ப்ளஸ் என்னென்ன ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆங்கிள் Q. ஸோ இதோட வேல்யூ தான் என்னென்னு போட்டுக்கோம். ஓவரால் இந்த 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஆங்கிள் Q ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 125. ஸோ அதை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 55 டிகிரி கிடைக்கும். ஸோ ஆங்கிள் Qவோட வேல்யூ வந்து என்னது 55. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டின்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. The length of a tangent drawn to a circle of radius 4 cm from a point 5 cm away from the center of the circle. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இதோட ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க 4 cm அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ்னா என்னது ஓவரால் எல்லாமே என்னது ரேடியஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க த லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் drawn to a circle of radius 4 cm. இந்த 4 cm தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேஞ்சன்ட் வந்து வரைகிறாங்க. ஓகேங்களா? டேஞ்சன்ட்ங்கிறது என்னது ஒரு ரேடியஸ்க்கு வந்து அப்படியே பர்பெண்டிகுலராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் வந்து வரைகிறாங்க டேஞ்சன்ட்ங்கிற லைன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க from a point 5 cm away from the center of the circle. இந்த பாயிண்ட் வந்து அதாவது இந்த tangent மீட் ஆர் இந்த பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா center of the circle வந்து எவ்வளோ வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 5 cm. இந்த tangent மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து center of the circle வந்து எவ்வளோ தள்ளி தான் மீட் ஆகுதுன்னா அந்த 5 cm தள்ளி தான் மீட் ஆகுது. ஸோ இந்த ஆங்கிள் நம்ம என்ன ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் சர்க்கிள் சர்க்கிளோட ரேடியஸ்க்கு வந்து இந்த டேஞ்சன்ட் வந்து எப்படி தான் இருக்கும் பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ பர்பெண்டிகுலர்னா இதோட ஆங்கிள் என்னவாக தான் இருந்திருக்கும் 90 டிகிரியாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஓ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த டேஞ்சன்ட் வந்து நம்ம டேஞ்சன்ட் லைன் வந்து டீன்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஃபைனல் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க the length of tangent. ஸோ இந்த லென்த் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லென்த் கொடுத்துட்டாங்க. இதோட ரேடியஸ் தெரியும். நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னது இந்த ஏடிங்கிற லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம் படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். OA ஸ்கொயர். ஸோ இது வந்து 90 டிகிரி. இங்கே தான் நமக்கு ஆங்கிள் பிளேஸ் ஆகும். ஸோ இது என்னன்னு சொல்லுவோம் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. இது வந்து ஆப்போசிட். இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அட்ஜசன்ட் சொல்லுவோம். ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறது இந்த இதுக்கு வந்து என்னது ஹைப்போடெனஸ் சொல்லுவோம். ரெண்டுத்திலும் எப்பவுமே என்னது ஹைப்போடெனஸ் தான் வந்து லென்த் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஹைப்போடெனஸ் பித்தாகரஸ் தியரம் படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் OA ஸ்கொயர் ஈக்குவல் டு OT ஸ்கொயர் ப்ளஸ் TA ஸ்கொயர். ஸோ OA ஸ்கொயர் அதாவது ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அதாங்க லென்த்தில் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு OA என்னன்னு தெரியும். OA வந்து என்னது 5. ஸோ 5 ஸ்கொயர். OT என்னன்னு தெரியும். OTயோட லென்த் என்னன்னு கொடுத்துருக்காங்க சர்க்கிளோட ரேடியஸ் தான். ஸோ 4 ஸ்கொயர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது இந்த TA ஸ்கொயர் தான். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 25. இங்கே 16. ஸோ இங்கே TA ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும் 25 மைனஸ் 16 9. 9 ஈக்குவல் டு TA ஸ்கொயர். இங்கே ஸ்கொயரில் இருக்க ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 எடுத்தால் இங்கே என்ன வரும் 3. ஸோ TAயோட லென்த் வந்து என்னது 3. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தானது இந்த கொஸ்டின்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. இஃப் P ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 ரூட் 6 தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை P ஸ்கொயர். ஸோ P ஸ்கொயர் அண்ட் 1 பை P ஸ்கொயர் அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். Pயோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு என்ன தேவை 1 பை P தேவை. ஸோ 1 பை P கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன ஒரு ரூல் இருக்குல்ல என்ன ரூல். ஸோ கீழே வந்து நம்ம அங்கே ரூட்டில் வந்துச்சுனாலே என்ன பண்ணுவோம் காஞ்சிகேட் எடுப்போம். ஸோ காஞ்சிகேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணணும் டினாமினேட்டரில் வந்து நம்ம A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து 1 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே 5 ஸ்கொயர் என்ன வரும் ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ அதை ஸ்கொயர் பண்ணால் 25. அகெயின் பிங்கிற டேர்ம் என்னென்ன எடுக்கணும் இந்த 2 ரூட் 6 எடுக்கணும். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் ரூட் 6 இன்ட்டு ரூட் 6 6ன்னு வரும். ஸோ இங்கே 2 இன்ட்டு 2 என்ன வரும் 4ன்னு வரும். 6 4 தான் நம்மளுக்கு என்ன வரும் 24. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 1 வருது. ஸோ இந்த மாதிரி டினாமினேட்டரில் நம்மளுக்கு 1 வந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த Pயோட வேல்யூ ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதலாம். சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன வரும் 5 ப்ளஸ் 2 ரூட் 6 அப்படிங்கிறது 1 பை Pயோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். Pயோட வேல்யூ என்னது 5 மைனஸ் 2 ரூட் 6. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க P ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை P ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். P ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை P ஸ்கொயர்ட் வேல்யூ. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் A ப்ளஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கும். இது A மைனஸ் B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கும். ஸோ என்ன மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லாமே என்னது கேன்சல் ஆயிரும். அப்படி தானே? ஸோ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் 25 ப்ளஸ்
இதை இப்போ பார்த்தோம் ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 24 இங்கே 2ab வரும்போது 5 into 2 root 6 into 2 அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே செகண்ட் டேர்ம் என்ன வரும் சேம் 25 plus 24 இங்கே minus 5 into 2 root 6 into 2 அப்படின்னு வரும். இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன டேர்ம் தான் இருக்கும் 49. ஸோ 49 into 2 என்ன வரும் 18 98. ஸோ ஆன்சர் 98 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, கொஸ்டின் பாருங்க. If sin 3x minus 20 degree equal to cos 20 minus 3y degree, then value of x minus y will be. So, ஒரு trigonometry expression கொடுத்திருக்காங்க. ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க x minus y யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்க ஐடென்டிட்டிஸ் பாருங்களேன். இங்கே சைட் சைன் இருக்குது, இந்த சைட் காஸ் இருக்குது. நமக்கு உள்ளே இருக்க தீட்டா வேல்யூ டிஃபர் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று சைனை காசாக மாற்றணும், அப்படி இல்லைன்னா காசை சைனாக மாற்றணும். எப்படி மாற்றலாம் 90 டிகிரி இன்ஸ்டா நம்மளுக்கு மாற்றலாம், அப்படி தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் 90 27 அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் டிக்னாமெட்ரி தீட்டாவோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சைனாக இருந்தால் காசாகும், காசாக இருந்தால் சைன் ஆகும், அது மாதிரி சீக்கண்டானது கொசிக்கண்ட் அந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் இது டிக்னாமெட்ரி அந்த தீட்டா வேல்யூ சேஞ்ச் பண்ணிடலாமா. என்ன கொடுத்துருக்காங்க sin 3x minus 20 degree equal to இதை நம்ம எப்படி எழுதலாம் sin 90 minus தீட்டாவோட வேல்யூ என்னது 20 minus 3y டிகிரி அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா நமக்கு என்னன்னு தெரியும் 90 minus theta 90நாலே என்னது trigonometry theta வேல்யூ சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ காஸ் வந்து சைனா மாறிடும். அட் த சேம் டைம் இது எந்த குவாட்ரண்ட்லாம் இருக்கும் 90 minus thetaங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ நம்ம சைன் வந்து சிம்பிள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் வந்து சேஞ்ச் ஆகாது, trigonometry theta வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்னென்னு பண்ணலாம் இங்கேயும் சைன் இருக்குது இங்கேயும் சைன் இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே சேம் ஐடென்டிட்டிஸ் தான். trigonometry theta வேல்யூ சேம் ஆச்சு நம்ம என்ன பண்ணலாம் உள்ளே இருக்க இந்த தீட்டா டிகிரியை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ளே இருக்க டிகிரி இந்த சைன் கேன்சல் ஆயிடும். உள்ளே இருக்க டிகிரி மட்டும் எடுங்க என்ன வரும் 3x minus 20 அப்படிங்கிறது இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும் 90 மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 20 ப்ளஸ் 3y அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இங்கே என்ன வரும் இங்கே மைனஸ் 20 இங்கேயும் இந்த சைட் போனால் ப்ளஸ் 20 ஆகும். ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ இங்கே என்ன இருக்கும் 19 இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் இங்கே என்ன இருக்கும் 3x இந்த 3y இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன வரும் மைனஸ் 3y ஆகும். ஸோ இந்த 3யை காமனாக எடுத்தால் என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 90 பை இந்த 3 ரைட் ஹேண்ட் சைட் போனால் வந்து டிவைடில் வரும், அங்கே மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 30. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து என்னது 30 டிகிரி. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.